This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்கிற பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக இந்தியாவில் எந்த ஆண்டு எங்கு முதன் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1951 பஞ்சாப் மாநிலம். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு நிதி அவசர நிலையை பிரகடனம் பற்றி கூறுகிறதுனா பிரிவு 360. நிதி அவசர நிலை பிரகடனத்தை யார் வெளியிடுவார்னா பிரிவு குடியரசுத் தலைவர் தான் வெளியிடுவார். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவு அரசியலமைப்பு சட்டத்திற்கு பற்றி குறிப்பிடுவதுங்கிறதுனா பகுதி 20 368வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு திருத்தம் கொண்டு வர தேவையான பெரும்பான்மை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சிறப்பு அறுதி பெரும்பான்மை. குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எதுனா 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 42வது சட்ட திருத்தம். எம்.என். வெங்கடேசலாயா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2000. அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய எம்.எம். பூஞ்சி தலைமையில் எந்த ஆண்டு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னா 2007. அடுத்ததாக இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை எதுனா ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை பின்பற்றும் நாடுகள் எவையானா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடப்படும் நாள் பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி 9. மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாள் ஜனவரி 9, 1915. அடுத்ததாக மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யாருன்னா ஆப்ரகாம் லிங்கன். மக்களாட்சியில் பிறப்பிடம் எதுனா கிரேக்கம். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் ஒரே நாடு சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சியை பின்பற்றும் நாடுகள் எவைனா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நாடாளுமன்ற மக்களாட்சியை பின்பற்றும் நாடுகள் எவைனா இந்தியா, இங்கிலாந்து, ஜப்பான். அதிபர் மக்களாட்சியை பின்பற்றும் நாடுகள் எவைனா அமெரிக்கா, இலங்கை, ஐக்கிய நாடுகள், கனடா, பிரேசில், ரஷ்யா. உலக மக்களாட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் எதுனா செப்டம்பர் 15, 2007. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. உலகில் மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது உலகில் எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் எதுனா இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டம். அடுத்தது உலகின் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுனா நியூசிலாந்து. 1893 பெண்களுக்காக முதல்ல உலக அளவில் வாக்குரிமை கொடுத்ததுன்னா நியூசிலாந்து தான். அடுத்ததாக இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறா 79% பேர். அடுத்ததாக அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் என அழைக்கப்படும் நாடு எதுனா கிரேக்கம். அடுத்தது
நாகரீக வளர்ச்சியில் உலகளவிலாவிய விரிவாக்கம் என அழைக்கப்படும் நாடு ரோமானிய பேரரசு. இன்றைக்கான வீடியோவில் மோஸ்ட்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.